தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயின் காரை வழிமறித்த பெண் நிர்வாகி. தமிழக வெற்றிக் கழகம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே 120 மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தூத்துக்குடி உள்ளிட்ட சில மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் பட்டியல் நிலுவையில் இருந்தது. இந்நிலையில் இன்று பனையூர் அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜயின் காரை தூத்துக்குடியை சேர்ந்த பெண் நிர்வாகி அஜிதா என்பவர் வழிமறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் என்பவர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பனையூர் வந்தனர். அவர்களுக்கு அலுவலகத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. தொகுதியில் செல்வாக்கு இல்லாதவர்களுக்கு பதவி வழங்கப்படுவதாகவும் கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லை என்றும் அஜிதா குற்றம் சாட்டினார். பாதுகாப்பு அதிகாரி ஷஃபியுல்லா பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் கைவிடப்படாத நிலையில் விஜயின் கார் வந்தபோது அஜிதா அதை வழிமறித்தார். யார் இந்த அஜிதா? எம்எஸ்சி பிஎட் படித்துள்ள அஜிதா தூத்துக்குடி மாவட்டத்தில் தீவிரமாக களப்பணியாற்றி வருபவர். தவேக நிர்வாகிகளுடன் இணைந்து பல ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளார். பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் மழை வெள்ள பாதிப்பின்போது நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளார். திமுக அரசை எதிர்த்து கண்டன பொதுக்கூட்டங்களையும் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிரான போராட்டங்களையும் முன்னின்று நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.